பகுதி 4க்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம், நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஆதாரங்கள்ல இருந்து எடுத்ததுதான். இது ஒரு 12 வயசு பையனோட கதை. ம், ஆனா இது சாதாரண கதை இல்ல. ஒரு தனிநபரோட ஆன்மீக பயணம் எப்படி ஒரு முழு சமுதாயத்தோட அடையாளத்தையே உருவாக்குச்சுங்கறத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த கதையோட ஆரம்பமே ரொம்ப அழுத்தமானது இல்லையா? நிச்சயமா ஒரு சத்தியத்தோட தொடங்குது. எண்ணெய் விளக்கோட அந்த மங்கலான வெளிச்சத்துல சேவாலாலோட அப்பா பீமா நாயக் ஒரு பழைய சத்தியத்தை ஞாபகப்படுத்துறார். ஓஹோ, என்ன சத்தியம் அது? தம் மகன் சேவாலாலுக்கு 12 வயசானதும் அவனை தேவியிடம் ஒப்படைப்பேன்னு நேர்ந்துகிட்டது. இது ஏதோ ஒரு குடும்ப விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனா இதுதான் ஒரு பெரிய சமுதாய மாற்றத்துக்கான முதல் புள்ளி. 12 வயசுல சேவாலால் அவனோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆதாரங்கள்ல தாண்டா வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தை வருது, அது என்ன? நல்ல கேள்வி. தாண்டாங்கிறது லம்பாடி சமூகத்தோட குடியிருப்பு, ஒரு சின்ன கிராமம் மாதிரி. அவங்க பெரும்பாலும் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அந்த சூழல்ல வளர்ற சேவாலாலுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. என்ன மாதிரியான கேள்வி? அவங்க சமூகத்துல உயிர் பலி கொடுக்கிற பழக்கம் இருந்திருக்கு. ஆனா சின்ன வயசுல இருந்தே சேவாலாலுக்கு அதுல ஒரு தார்மீக தயக்கம். உயிரை உருவாக்குன நமக்கு அதை எடுக்கிற உரிமை இருக்கான்னு ஒரு நெருடல். சரி, இந்த உள்மன போராட்டம் தான் அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. ஆமா, இந்த ஒரு கேள்விதான் அவனை ஒரு பெரிய பயணத்துக்கு தயார்படுத்துது. ஒரு நாள் விடியற்காலையில யார்கிட்டையும் சொல்லாம தான் தாண்டாவை விட்டு வெளியேறான். தன்னோட சமூகத்தையே விட்டுட்டு போறான். அப்ப அவனோட இலக்கு என்னவா இருந்துச்சு? எங்க போறான்? அவன் நேரா போற இடம் களோகுண்டோ. அது ஒரு இயற்கையான குளம். நம்ம மரபுகள்ல நீர்நிலைகளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு தானே? ஆமா ஆமா, அது பூமிக்கும் தெய்வத்துக்கும் நடுவுல ஒரு வாசல் மாதிரி. அதேதான். அங்க போய் அவன் முதல்ல புனித நீராடிட்டு தன்னோட கடுமையான தவத்தை ஆரம்பிக்கிறான். தவம் ஆரம்பிக்குது முதல் நாள். அப்புறம் நாட்கள் வாரங்களா மாறுது. கடுமையான வெயில், நடுங்க வைக்கிற குளிர்னு குறிப்புகள் சொல்லுது. ஒரு 12 வயசு பையன் இதையெல்லாம் எப்படி தாங்கிக்கிட்டான்? அதுதான் இதுல ஆச்சரியமான விஷயம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, சரியா 62 நாட்கள். 62ஆ? ஆமா, இது வெறும் ஒரு எண்ணிக்கை கிடையாது. ஒரு 12 வயசு பையனுக்குள்ள இருந்த அந்த அசைக்க முடியாத மன உறுதியையும் ஆன்மீக பக்குவத்தையும் காட்டுது. தெய்வீக ஞானம்ங்கிறது வயசு சார்ந்தது இல்லைங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அப்போ அந்த 62வது நாள் அந்த இடமே ஒரு விதமான ஆழ்ந்த அமைதியில இருக்குன்னு சொல்றாங்க. அங்கதான் அந்த முக்கியமான சந்திப்பு நடக்குதா? ஆமா, பல கைகளோட துர்கையோட அம்சமான பவானி மாதா அவன் முன்னாடி தோன்றாங்க. அந்த தெய்வீக தோற்றத்தை சேவாலால் முழுசா உணர்ந்து அப்படியே தரையில விழுந்து வணங்குறான். அந்த நேரத்துல அவனுக்கு ஞானம் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. அது எப்படி நடக்குது? ஏதாச்சும் ஒளி மாதிரி வருதா இல்ல? அதுதான் இங்க சுவாரஸ்யமே. எந்த ஒரு மாயாஜாலமும் இல்ல, எந்த அசரீரியும் இல்ல. வேதங்களோட முழு ஞானமும் நேரடியா அவனுக்குள்ள செலுத்தப்படுது. இது ஒரு நேரடி தெய்வீக பரிமாற்றம். ஓஹோ, படிச்சு தெரிஞ்சுக்கிற அறிவுக்கும் உள்ளுணர்வா வர்ற ஞானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதானா? சரிதான். ஞானம் கிடைச்சதும் தேவி அவனுக்கு வரம் கொடுக்க முன்வராங்க. 3 வரம் கேட்க சொல்றாங்க. அவன் என்ன கேட்டான்? அவன் கேட்ட முதல் வரம் வசன் சித்தி. வசன் சித்தி, அதாவது சொல்லும் வாக்கு பலிக்கணும். அவன் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாகணும்னு கேக்குறான். தேவியும் அவனோட நெத்திய தொட்டு அந்த வரத்தை கொடுக்கறாங்க. இந்த ஒரு வரம் தான் பின்னால அவர் ஒரு பெரிய குருவா மாத்துது. ஆமா, இதுதான் அதுக்கான அடித்தளம். சரி, இப்போ ஞானமும் தெய்வீக அதிகாரமும் கிடைச்சாச்சு. அவ திரும்பவும் தன் சமுதாயத்துக்கு போறான். அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? அதே 12 வயது தோட்டத்துல மாலையோட அந்த பொன்னிற வெயில்ல அவன் தன்னோட தாண்டாவுக்கு திரும்பி வர்றான். அவனை பார்த்ததும் மக்கள் கூடிடுறாங்க. அவன் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை ஜெய் பவானி. ஜெய் பவானி. அந்த ஒரு வார்த்தைக்கே அங்க என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைச்சது? அந்த ஒரு வாழ்த்து அங்க கூடியிருந்த ஒட்டுமொத்த லம்பாடி சமுதாயத்தினாலும் எதிரொலிக்கப்பட்டது. அந்த நொடியில அந்த ஒரு வார்த்தை அவங்களோட புதிய அடையாளமா மாறுது. அது வெறும் வாழ்த்து இல்ல, அவங்களோட புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையோட முதல் முழக்கம். அப்போ இந்த நிகழ்வோட ஒரு நீடித்த சின்னமா அங்க ஏதாவது நிறுவப்பட்டதா? ஆமா, 2 சின்ன மண் சந்நிதிகளுக்கு பக்கத்துல 2 கொடிகள் நடப்படுது. ஒரு வெள்ளை கொடி, இன்னொன்னு சிவப்பு கொடி. அந்த 2 கொடிகளுக்கும் என்ன அர்த்தம்? ஆற்றலையும் குறிக்குது. இந்த ரெண்டும் தான் அந்த சமூகத்தோட இரட்டை அடித்தளமா இன்னைக்கும் பார்க்கப்படுது. அப்போ ஒரு தனி நபரோட பயணம் ஒரு சமூகத்தோட அடையாளமா, வழிபாட்டு முறையா, வாழ்த்துளியா மாறுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா, ஒரு தனி நபரோட அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு முழு சமூகத்தோட ஆன்மீக அடித்தளத்தையே எப்படி உருவாக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம். இது நம்மையே யோசிக்க வைக்குது இல்லையா?
ஆமா. உங்க வாழ்க்கையில நீங்க எதன் மேல வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு நீங்க எப்போதாவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா?